ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இந்த இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வாட் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் அயன் பாக்ஸ், எப்படி வந்து அயன் பாக்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வீட்டில் வந்து அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அதோட பிரின்சிபல் தெரியாமல் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுதான் வந்து நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ தான் அயன் பாக்ஸ் தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஒரு அயன் பாக்ஸில் பேசிக்காக என்ன இருக்குன்னா, ஹீட்டிங் எலமெண்ட் இருக்கும், தெர்மோமேஸ்ட் இருக்கும், அப்புறம் வந்து தெர்மல் ஃபியூஸ் இருக்கும், அப்புறம் வந்து நியான் பல்ப். இதுதான் வந்து பேசிக்காக உள்ள எலமெண்ட்ஸ், காம்பவுண்ட்ஸ் வச்சுப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஹீட்டிங் எலமெண்ட் எடுத்துப்போம். இந்த ஹீட்டிங் எலமெண்ட்ல வந்து என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, நிக்ரோம் காயில் அதுதான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் அந்த நிக்ரோம் காயிலை ஸ்பெசிஃபிக்காக நம்ம அயன் பாக்ஸில் யூஸ் பண்ணுறாங்கன்னா, அது வந்து நார்மலாகவே அதிகமான ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த நிக்ரோம் காயில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அதுக்கு வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி தரப்போ அது வந்து ஹீட் ஆகும். ஸோ அதுக்கு மேலே வந்து ஒரு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. என்ன கோட்டிங் பார்த்துருவோம். இப்போ மெக்னீசியம் ஆக்சைடு பவர் இன்சுலேஷன். ஸோ இதுதான் அதோட ஃபுல் நேம். இது வந்து எதுக்குன்னா, ஹீட்டை வந்து ஃபுல்லாக ஒரு இடம் மட்டும் இல்லாமல் எல்லா இடமும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக, அந்த பேஸ் ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக அந்த இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து தெர்மோமேஸ் வந்துருச்சு. இப்போ அதுக்கப்புறம் பேஸ். இப்போ இந்த தெர்மோமேஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்குறோம், வாங்க பார்க்கலாம். அப்புறம் வந்து பேஸ் பிளேட். தெர்மோமேஸ் பற்றி பார்த்துருப்பேன். இப்போ தெர்மோமேஸ்னால் இன்புட் டெர்மினல் இருக்கும், அவுட்புட் டெர்மினல் இருக்கும், அப்புறம் வந்து கான்டாக்ட் ஸ்ப்ரிங் இருக்கும், அப்புறம் வந்து பி மெட்டாலிக் ஸ்ப்ளிட். இப்போ நம்மளுக்கு எப்படி வந்து அயன் பாக்ஸ் ஹீட் ஆனதுக்கப்புறம் தானாகவே அதாவது டெம்பரேச்சர் குறையுதுன்னா, இது மூலியமாக தான். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இப்போ ஸ்டீலை எடுத்து நம்ம ஹீட் பண்ணோம்னா, அது வந்து ஒரு 200 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே ஹீட் பண்ணோம்னா, அது வந்து லைட்டாக தான் எக்ஸ்பேண்ட் ஆகும் வித் கம்பேர்டு காப்பர். அந்த காப்பரோட கம்பேர் பண்ணுறப்ப ஸ்டீல் வந்து ரொம்ப கம்மியாக எக்ஸ்பேண்ட் ஆகும், அதே காப்பர் வந்து ரொம்ப அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இந்த கான்செப்ட் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ரெண்டுத்தையும் வந்து ஜாயின் பண்ணி ஹீட் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், ஸ்டீல் வந்து கம்மியாக தான் எக்ஸ்பேண்ட் ஆகும்ல, அதுவே நம்ம காப்பர் வந்து அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால அது வந்து ஸ்டீல் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண விடாமல் அது வந்து வளைக்கும், அது காப்பர் வந்து வளைச்சிக்கும். ஸோ இதே கான்செப்ட் தான் அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அதோட டெம்பரேச்சர் குறையிறப்ப அதோட நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்து திரும்பி நம்மளுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆரம்பிச்சிடும். ஸோ என்னடா கரண்ட் ஃப்ளோ ஆரம்பிச்சுன்னு சொல்கிறீங்க, இப்போ உங்களுக்கு வந்து அனிமேட்டடு பார்த்தா உங்களுக்கு வந்து புரியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த நம்ம பார்த்தோம்ல ஸ்டீல் காப்பர், அதுதான் இப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஹீட் அதிகமாக வரப்ப அது வந்து அந்த ஸ்டீலும் காப்பரும் மேலே எக்ஸ்பேண்ட் பண்ண விடாமல் மேலே தூக்கிக்கும். ஸோ அதுவே அந்த ஹீட் கம்மியாகிறப்ப திருப்பி வந்து நம்மளுக்கு வந்து டெர்மினலோட ஜாயிண்ட் ஆகி திருப்பி வந்து நம்மளுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் ரிப்பீட்டடாக நடந்துகிட்ருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஒயர் ஃபஸ்ட்டு டெர்மினல் கொடுத்துருப்பாங்க, அடுத்து செகண்ட் டெர்மினல், அடுத்து வந்து அங்கே வந்து நியூட்ரல் ஒயர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்து தெர்மோஸ்ட் ஃபியூஸ் அது யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு நியான் லைட். இதுதான் பேசிக்காக இதில் கொடுத்துருக்கிறது, சொல்லியிருப்பாங்க உங்கள்கிட்ட. ஸோ இப்போ வந்து ஒரு எர்த் ஒயர். ஸோ அவ்வளோதான் இதில் உள்ளது. அப்புறம் நம்மளுக்கு வந்து கரண்ட் சப்ளை கொடுக்குறப்ப நான் சொன்னது தான் அப்படியே வந்து ரிப்பீட் ஆகும். கரண்ட் சப்ளை கொடுக்குறப்ப கரண்ட் பாஸ் ஆகி நம்மளுக்கு ஃபியூஸ் வழியாக அந்த பக்கம் போய் நம்மளுக்கு வந்து அந்த ஹீட்டிங் எலமெண்ட் வந்து ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் நடந்துகிட்ருக்கும். இப்போ அதுவே இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இப்போ ஹீட் அதிகமாகிறப்ப தாருங்க நம்மளோட அயனு காப்பர் வந்து மேலே போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி தடைப்பட்டுருச்சு. ஸோ இப்போ அதுவே வந்து ஹீட்டு கம்மியானதுக்கப்புறம் திருப்பி வந்து டைமிங் டெஸ்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு இல்லையா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வந்து கரண்ட் போக ஆரம்பிச்சு நம்மளுக்கு ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் இதோட பேசிக். இப்போ அதாவது இந்த ஸ்பீட் கண்ட்ரோலர் அது எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம ஸ்பீட் கண்ட்ரோல் ஃபஸ்ட்டில் வைக்கிறப்ப ஒரு அழுத்தத்தை அந்த நம்ம காப்பர் ஸ்டீல் கலந்துருக்குதுல அது மேலே வந்து ஒரு அழுத்தத்தை உருவாக்கும். அந்த அழுத்தத்தை உருவாக்குறப்ப நம்மளோட காப்பர் ஸ்டீலையும் லைட்டாக ஹீட் பண்ணுறப்பே டக்குன்னு எக்ஸ்பேண்ட் ஆகிடும். ஸோ அதனால் டைமிங் கட் ஆகிடும். இதுவே நம்ம அதிகத்தில் வைக்கிறப்பையோ இல்லை மீடியமில் வைக்கிறப்பையோ அது கொஞ்சம் அழுத்தத்தை தரதுனால நம்ம எந்த அளவுக்கு அங்கே கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்தபடி அது டெம்பரேச்சர் ஆனதுக்கப்புறம் தான் அது வந்து ஹீட் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகி நம்மளுக்கு வந்து டைமில் கட் பண்ணும். ஸோ அவ்வளோதான், இதுதான் வந்து சிம்பிள் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ பாய், தேங்க்யூ.